Hi, Ranga, director of Shankar web series. இந்த ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டூடியோலேருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த வீக்கெண்ட் பர்ஃபார்மன்ஸை வாரம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண சீன்ஸை வந்து ஒரு ஸ்கிட் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இல்லை 2 to 3 minute ஹோல் லென்த்தி சீன்ஸை வந்து வித்தவுட் எந்த கட்டுமே இல்லாமல் ஆக்ஷன் கட்டுக்குள்ளே பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே. ஐ ஹோப் இது வந்து தேட்டர் பிளேயர்ஸ் பார்த்துருப்போம், இல்லை வேறு எங்கேயாவது ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்ஸ் சில பேர் பார்த்துருப்போம் ஸ்கிட் மாதிரி போட்டு. பட் ஆனால் ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி அவங்க ஒரு செட்டுக்குள்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இமேஜினரியாக அவங்களுக்குள்ளேயே சில ஆக்டர்ஸ் வந்து எழுதிக்கிட்டு ரைட்டர்ஸாக எழுதிக்கிட்டு அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது வந்து பெரிய விஷயம். அது நான் ஏன் பெரிய விஷயம் சொல்கிறேன்னா, அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு ஆடிஷனுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியோ இல்லை ஜஸ்ட் லைக் தட் ப்ராக்டிஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியோ தெரியல. லிட்ரலாக வந்து அது அப்படியே ரெக்கார்ட் பண்ணாத ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் தான் இருக்குது. அண்ட் இது வந்து மெயின்லி இவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே தெரியணும்னு நான் தோணிகிட்டே இருந்துச்சு திரும்ப. அதனால் ஐ டூ ஹேட் அ டிஸ்கஷன் வித் என்ன மாதிரி ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்றதில்ல. பட் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து டெஃபினட்டாக ஐம் கோயிங் டு ரீச் அவுட் டு ரேஜிங் புல் ஃபார் மை நெக்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் ஆல்சோ மெயின்லி எனக்கு வந்து என்ன மாதிரி அப்கமிங் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய டேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரேஜிங் புல்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செஷன், ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் தேர் ஸோ மச் ஆஃப் டேலண்ட். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 years-ஆக வந்து அலைவாக வச்சுருக்குதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ ரியலி ஹோப் Raging Bull actors and this community reaches out to a lot of other people also. So thank you guys, great performance, Raging Bull. Thank you.